தற்கொலை என்கிற விஷயம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருகின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அண்மை கால ஆய்வுகளை பார்க்கிற போது 1948ஆம் ஆண்டிலிருந்து இது சம்பந்தமான ஆய்வுகள் செய்யப்பட்டிருக்கிறது. 1948ஆம் ஆண்டு 1,00,000 பேருக்கு 9 பேர் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். 1948ஆம் ஆண்டு. அது அப்படியே காலக்கிரமத்தில் அதிகரித்து இப்போது 2000 ஆண்டுகளை தாண்டிய பிறகு 2011ஆம் ஆண்டுகள் ஆகிற போது 1,00,000 பேருக்கு 35 to 40 பேர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலை இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு தகவலின்படி அதாவது ஒரு வருடத்துக்கு இலங்கையிலே அன்னளவாக 3000 to 4000 பேர் ஒரு வருடத்துக்கு தற்கொலை செய்து கொள்கிறார். ஒரு நாளில் அன்னளவாக கிட்டத்தட்ட 7 to 9 பேர் தற்கொலை செய்வதாக ஒரு தகவல் இருக்கிறது. ஒரு நாளில் மாத்திரம். அது இலங்கை நான் சொல்லுகிற தகவல்கள் எல்லாம் இதை நீங்கள் பார்க்கலாம். இதற்கு பலவிதமான காரணிகளையும் நாங்கள் கொண்டு வரலாம். ஆனால் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்விலே சொல்கிறார்கள், இலங்கையிலே போராட்ட காலங்களிலே 2000 ஆண்டு காலங்களிலே இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 50,000ஆக இருந்தால் தற்கொலை செய்து இறந்தவர்களுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1,06,000 பேர் இருந்திருக்கிறார்கள். அது எப்படி புரியவில்லை? இறந்தவர்கள் போராட்ட காலங்களில் இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 50,000ஆக சொல்லியிருக்கிறார். இயற்கையாக இருந்தவர்கள் போராட்ட காலங்களிலே போரால் இறந்தவர்கள் 50,000 பேர் என்று எடுத்துக்கொண்டால், போரினால் இறந்தவர்கள் 50,000 பேர் என்று எடுத்துக்கொண்டால், தற்கொலை செய்து கொண்டு இறந்தவர்களுடைய எண்ணிக்கை அதனுடைய டபுள், 2 மடங்கு 1,06,000 பேர் கிட்டத்தட்ட இறந்திருக்கிறார்கள் என்ற ஒரு தகவலும் இருக்கிறது. அப்ப நீங்க பார்க்கலாம், இந்த தற்கொலை வீதம்ன்றது அதிகரித்து கொண்டே போகுது. அதிலும் குறிப்பாக இலங்கை நாடு தற்கொலை, அதாவது குறிப்பாக யூத் சூசைடுன்னு சொல்லுவோம், இளைஞர் தற்கொலை என்னுடைய அளவை பார்க்கின்ற பொழுது இளைஞர் தற்கொலையிலே இலங்கை நாடு எப்போதுமே முன்னிலையில் தான் இருக்குது.